ஹலோ வணக்கம் பீடா, வெல்கம் டு த ஷோ. ஒரு வழியா இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிருச்சு, இந்தியா லீடும் எடுத்துட்டாங்க. ரிசல்ட் வந்துரும் போல தெரியுதே. உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? கண்டிப்பா ரிசல்ட் வந்துரும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்தியா டிட் வாட் த டாக்டர் ஆர்டர். அதாவது இன்னைக்கு வந்துட்டு ஆல் அவுட் பண்ணணும் டீக்குள்ள அப்படின்னு சொன்னோம். கரெக்டா அந்த ஸ்ட்ரோக் ஆஃப் டீ அவங்க வந்து ஆல் அவுட் பண்ணாங்க. அதுல ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா ரொம்ப ஃபாஸ்டா ரன் அடிச்சுட்டாங்க. திருப்பி அந்த ஒரு இதை வந்து இதுவே பண்ண மாட்டேன்றாங்க. டப்பு டிப்புன்னு அடிச்சா எல்லாருக்கும் ஓக்ஸ் எல்லாம் அப்படியே தேத்துனார் ரன்னு. ஓக்ஸ், கார்ஸ் அவங்களெல்லாம் அதை இவங்க பண்ண மாட்டேன்றாங்க. அதை நான் திருப்பி திருப்பி சொல்லினே இருக்கோம், போக போக வந்து இன்னும் ஈஸியா இருக்கும் அப்படின்னு. ஒயிட் ஓப்பன் ஆயிடுச்சு இந்த டெஸ்ட் மேட்ச், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப நான் தான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். நான் கையை தூக்கி அவள் அக்செப்ட் இட், அவள் கிவ் இட் டு யூ. நீங்க சொன்ன மாதிரி ஷார்துல் தாக்கூர் தான் ஆடினாரு. யூ ஆர் ரைட். இப்ப நான் என்ன இப்ப கேள்வி அடுத்த மேட்ச்சுக்கு வந்து அவங்க ஷார்துல் தாக்கூர் அண்டர் பவுல் பண்ணிட்டு அப்படியே ஹர்ஷித் ராணா உள்ள கொண்டு வந்துருவாங்க. ஏன் ஏன் அதை பண்றீங்க? என்னோட see I just wanted to know. இப்ப என்ன சொல்லுவாங்க, okay, we got him seeing a value addition of him as a batsman lower order at number 8. Unfortunately didn't perform சொல்லிட்டு ஆறே ஆறு ஓவர் கொடுக்குறாங்க. அது நான் வந்து உங்களுக்கு கேட்கிறேன். இப்ப ஷார்துல் தாக்கூரை நீங்க அடுத்த மேட்ச் நீங்க டிராப் பண்ணாலும் செகண்ட் இன்னிங்ஸ்ல சரியான bowling கொடுக்காம இஸ் இட் ஃபேர் எனஃப்? எஸ் மை கொஸ்டின். ஆர் இஃப் யூ சே இல்ல இல்ல பிறகு ஜஸ்டிஃபைடு, 6 ஓவர்ல 38 ரன் கொடுத்துட்டாரு, எல்லாம் நீங்க எல்லாம் இதெல்லாம் ஆனாலாம் கட்டாதீங்க, he should be droppedன்றீங்களா? I want an honest answer from you. கிரிக்கெட் மட்டும் விளையாடுறவங்க கிட்ட கிரிக்கெட் மட்டும் பேசலாம், கிரிக்கெட்டும் விளையாடுறவங்க கிட்ட கிரிக்கெட் மட்டும் பேசினா போதாது. அதுதான் என்னுடைய ஆனஸ்ட் ஆன்சர். இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, வாட் டிட் யூ ட்ரை அண்ட் அச்சீவ் பை டூயிங் திஸ்? இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, நானும் நிறைய பிளேயர்ஸை பார்த்துட்டு இந்த மென்டாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. நான் ஒரு ஓரமா ஆறு, அவங்க அதுவும் 100 ஓவர்ல 465 அடிச்சிருக்காங்க. ஓகே, லெட்ஸ் பி ஆனஸ்ட் ஹியர். இதுல உங்களுக்கு பாருங்க, பும்ரா வந்து ஒரு ஜெகஜாலக கில்லாடி, அவரே 3.5 போயிருக்காரு. சிராஜ் 4.5, பிரசித் கிருஷ்ணா 6.4. நம்ம கேட்டதை ஜடேஜா பர்ஃபெக்டா பண்ணாரு. நோ ஒன் ஷுட் பி பிளேமிங் ஜடேஜா. 3 ரன் என ஓவரு ஃபீல்ட ஸ்ப்ரெட் பண்ணி ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஒரு ரிலீஃப் கொடுன்னு பிரில்லியண்டா பண்ணாரு ஜடேஜா. 23 ஓவர்ல 68 ரன் எக்ஸ்ட்ரானரி, அது சந்தேகமே கிடையாது. இப்ப 20 ஓவர்ல 128 ரன் கொடுத்திருக்காரு உங்களுக்கு பிரசீத் கிருஷ்ணா. எஸ் ஹி பிக்ட் அப் விக்கெட்ஸ். நான் உங்களை கேட்கிறேன், ஒருவேளை ஷார்துல் தாக்கூர் மாதிரி ஒரு ஆளு 20 ஓவர் போட்டிருந்தா ஏதாவது ஒன்னு ரெண்டு விக்கெட் விழுந்திருக்குமா, விழுந்திருக்காதா? ஐம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ. ஆர் யூ ஆல்சோ ஃபீல் ரொம்ப மோசமா போலிங் போட்டார் பீடா, சப்போர்ட் பண்ணாதீங்கன்றீங்களா? அதான் மீடா, நம்ம பவுலிங் கொடுக்கறது போறதுன்ற மட்டும் இல்ல, உங்களுக்கு இது நல்லா என்னோட நல்லாவே தெரியும். என்கிட்ட கேட்டீங்க அந்த மைண்ட் செட் ஆஃப் த பவுலர் 17வது ஓவர்ல கொடுத்தா எப்படி இருக்கும். நீங்க உங்களை கேப்டன் பேக் பண்றதுல இருந்து சரி, இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் நாட் கம்பேரிங் இல்லைன்னு ரோஹித் சர்மா, அவருக்கு மேபி ஷார்துல் தாக்கூருக்கு வேற ஒரு கேப்டன் இன்னும் வந்து ரொம்ப நல்ல ஒரு பாண்டிங் இருந்திருக்கலாம், ஒரு நல்ல ஒரு ஆப்போ இருந்திருக்கலாம், அதுவும் ஒரு மேட்டர்ஸ். இந்த கேப்டன் வந்து அவர் அண்டர் வேல்யூ பண்ணிருக்கலாம் சப்போஸ், எனக்கு தெரியாது பண்றாருன்னு நான் சொல்ல வரல. பட் தென் அந்த அதெல்லாமே மேட்டர்ஸ் தானே பீடா. கேப்டன்ஸ் கான்பிடன்ஸ் இன்னியும் நீங்க வந்து நியூ பால்ல போடு. இப்ப எல்எஸ்சில எல்லாம் வந்து ஷார்துல் தாக்கூர் நியூ பால்ல போட்டாரு. எல்லா வாட்டியும் அவர் நியூ பால்ல போட்டப்ப விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அது சன்ரைசர்ஸோட டிராவிஸ் ஹெட் அவுட் ஆகினாரு, எல்லா கீ விக்கெட்ஸையும் அவர் எடுத்து கொடுத்துருவாரு. ஸோ ஜஹீர் கான் வந்து சொல்லியிருப்பாரா இருக்கும், எனக்கு தெரியல. அவரு மென்டரா இருந்தாரு. ஸோ அவர் எப்படி மென்டர் பண்றாங்க, எந்த மைண்ட் ஸ்டேட்ல அவர் இருக்காரு, நீ தான் நியூ பால்ல போகணும், விக்கெட் எடுக்கணும், யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர், நீங்க எல்லாம் மோட்டிவேட் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி பண்ணி அவங்க அனுப்பியிருந்தாங்கன்னா மேபி குட் ஹவ் டன் பெட்டர். இந்த ஓவர் கொடுத்திருந்தா மட்டும் விக்கெட் எடுத்திருப்பாரா அப்படின்றதோட சேர்த்து இந்த மாதிரியும் ஐ திங்க் தே ஷுட் ஹவ் பேக்ட் ஹிம் மோர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப வந்து உங்களுக்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு தப்பி தவறி அவர் வந்துட்டு விக்கெட் எடுக்கலன்னா ஸ்ட்ரெயிட் அவே இஸ் நாட் கோயிங் டு பிளே, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுவும் நீங்க அதை அர்ச்சித் இல்ல, ராணா. நான் முன்னாடியே சொன்னேன் ஹர்ஷித் ராணா தான் வருவாரு, ரெண்டாவது டெஸ்ட்டுக்கு வருவாருன்னு. நான் முதல்ல அவர் ஸ்குவாட்ல எப்ப ஆட் பண்ணாங்களோ அப்ப உள்ள வந்துருவாரு. ஒரு டெஸ்ட் உடனே வந்தா நம்ம எல்லாரும் இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒருத்தர் வேணும்ல, ஒரு மஞ்சள் தண்ணி ஊத்தி ஒரு இது வேணும்ல, அதுதான் ஷார்துல் தாக்கூர். ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்ப பியூட்டிஃபுல்லா வந்து இந்தியா வந்து பிடிச்சாங்க சார். ஆக்சுவலி ஆரி ப்ரூக் அவுட் ஆகும்போது டோட்டல் வந்து 398. நீங்க யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து 67 ரன் 12 ஓவர்ல கொடுத்துருக்காங்க. டு கிறிஸ் ஓக்ஸ், பிரைடன் கார்ஸ், ஜோஷ் டங், இவங்களுக்குலாம் ஒரு 50 ரன் லீட் எடுத்திருந்தாங்கன்னா இன்னும் டைம் கிடைச்சிருக்கும் பேட்டிங் ஆடுறதுக்கு. இப்ப இன்னைக்கு வந்து 98 ரன்ஸ் லீடாங்க, 170 ரன்ஸ் லீடா இருக்கும். இது வந்து ஒரு மாதிரியான ஒரு டைசி சுச்சுவேஷன் இஸ் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங்.
இப்ப நீங்க நேத்து வந்து ஸ்லைட் எட்ஜ் இந்தியாக்கு அப்படின்னு சொன்ன பீப்புளோட அண்டர்ஸ்டுட் வை ஐ செட் தட்னு. இப்ப பாருங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செஷன் வந்து டே த்ரீல எப்படி போயிருக்கு, 118 ஃபார் 2 இன் 28 ஓவர்ஸ் இங்கிலாந்து. டெஃபினட்டா அது வந்து ஹை ரன் ரேட் ஆஃப் 4.21, 8 அவுட் ஆஃப் 10 இங்கிலாந்து. செகண்ட் செஷன் பாத்தீங்கன்னா 138 ஃபார் 5 இன் 23.4 ஓவர்ஸ். எனக்கு அது என்ன சொல்றது, உங்களுக்கு ஒரு 5 விக்கெட் எடுத்ததுனால க்ளோஸ் செஷனு தட் ஆல்சோ பீன் ஒன் பை இங்கிலாந்து அப்படிங்களாம். இப்ப தேர்ட் செஷன் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 90 ஃபார் 2 அப்படிங்கும்போது இட் இஸ் அ டிரான் செஷன். இப்ப எப்படி இருக்கு பாருங்க செஷன் மேப். இந்தியா 3 செஷன் ஜெயிச்சிருக்காங்க, இங்கிலாந்து 3 செஷன் ஜெயிச்சிருக்காங்க, 3 இது வந்து டிரா ஆயிருக்கு. இப்ப அவங்க எப்படின்னா பர்டிகுலரா சாய் சுதர்ஷனை வந்துட்டு, இது வந்து ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணோம் நானும் ஆஷும். அதாவது வந்துட்டு அவரு ரொம்ப வந்து கீழே இருக்காரு அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு இதுல என்ன ஆகும், நிறைய வந்துட்டு ஹெட் ஆன் டாப் ஆஃப் த பால் நல்ல கீழே போயிட்டு பிளிக் அடிக்க பார்ப்பாரு. அது ஒயிட் பால் ஃபார்மேட்ல உங்களுக்கு ஓகேவா இருக்கும். ரெட் பால் அங்கங்க கொஞ்சம் மூவ் ஆகுது அப்படிங்கும் போது அவங்க கரெக்டா அங்க ஆளை வச்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் அதே மாதிரி அவுட் பண்ணிட்டாங்க, செகண்ட் இன்னிங்ஸும் அதே மாதிரி அவுட் பண்ணிட்டாங்க. ஐ எம் நாட் கிரிட்டிக்கல் ஆன் யசஸ்வி ஜெய்ஸ்வால். ஒரு டீசன்ட் பால் வந்து நச்சக்கன் வாங்கின்னு போயிடுச்சு அவருக்கு. பியூட்டிஃபுல்லா ஆடிந்தாரு சாய் சுதர்ஷன். சரி, இன்னைக்கு இருக்கு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இப்ப சாய் சுதர்ஷனும் ரன் அடிக்கல, கருண் நாயரும் ரன் அடிக்கல, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லாரும். நீங்க வந்துட்டு ஒரு சிலர் ரிப்ளை பண்ணிருக்காங்க, சார் நீங்க பிளாட் ட்ராக் புல்லிஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க, சும்மா நீங்க வந்துட்டு இந்த ஐபிஎல் ரன் அடிச்சோடனே நீங்க சப்போர்ட் பண்றீங்க. நான் திருப்பி சொல்றேன், அதாவது இவ்வளவு சாய் சுதர்ஷனாவது மோரி கேம் இன்டு தி ஃபோர் பர்ஃபார்மிங் இன் ஐபிஎல். அவரோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெக்கார்டு வந்து அவ்வளவு பிளாட்டரிங்கா இல்ல, அதை நான் ஒத்துக்கிறேன். பட் த வே ஹி பிளேஸ், ஹி டிசர்வ்ஸ் த பிளேஸ். ஐ ஃபீல் சாரி ஃபார் அபிமன்யு ஈஸ்வரன் பிகாஸ் ஹி வாஸ் இன் த கியூ ஃபர்ஸ்ட். பட் கருண் நாயர் வந்து வண்டியா ரன் அடிச்சிருக்காரு. இப்ப அது நான் உங்களை இன்னொரு பிக்ஸ் கூகுளி உங்களை போடுறேன், நீங்க தான் எப்பயுமே என்ன போட்டு தள்ளுறீங்க. இப்ப கருண் நாயர் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 7 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாருன்னா நீங்க இன்னொரு சான்ஸ் கொடுப்பீங்களா, இல்லைன்னா இல்லப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு அவரை டிராப் பண்ணுவீங்களா? இது பதில் சொல்லுங்க. நான் எப்படி இன்னொரு சான்ஸ் கொடுப்பேன் போயிட்டாங்க. நானா இருந்தா இன்னொரு சான்ஸ் கொடுப்பேன். அவங்க வந்து நிதிஷ் ரெட்டி கொண்டு வருவாங்களான்னு எனக்கு தெரியல. அவங்களும் இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அவங்க எப்படி இப்ப இப்ப என்னன்னா, இப்போ ஒரு ரூமர் எல்லாம் வந்தது, அதை நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல எனக்கு. அதாவது ஜடேஜாவே இந்த டெஸ்ட் மேட்ச் ஆடலாமா வேண்டாமா, ஆட வைக்கலாமா, அதுக்கு மேல ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் நிதிஷ் ரெட்டி ஆடிடலாமா, அந்த மாதிரி பேச்செல்லாம் வந்தது. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் பாருங்க, இந்த மாதிரி ஒரு கிரேவியார்டு இங்கிலாந்து பிச்சஸ்ல ஒரு ஸ்பின்னர் உங்களுக்கு 3 ரன் போடுற மாதிரி இருந்தா அவரை நீங்க ஆடியே ஆகணும். அண்ட் டாப் ஆஃப் இட் இஸ் கோயிங் டு கிவ் யூ த வேல்யூ அடிஷன் வித் பேட். இப்ப வந்து ஆனஸ்டா சொல்றேன், நேற்று 51-49 இருந்து 98 ரன்ஸ் ஹெட். இன்னும் ஃபாஸ்டா போகும். நாளைக்கு 98 ஓவர், மழை வந்துருச்சு, 98 ஓவர் வேற. இப்ப இவங்களுக்கு நீங்க வந்து ஒரு 415 டார்கெட், ஒரு 95ல இருந்து 100 ஓவர் இருந்துன்னா அடிச்சிருவாங்க திருப்பி இங்கிலாந்து. அதையும் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ த சிச்சுவேஷன் வேர் இட் வாரண்ட்ஸ் ரைட் நவ், அந்த 52-48 edge is in England's favor now. That is the honesty, the way it is going to get eased out. என்னைக்காவது நீங்க இந்த மாதிரி 352 ரன் லாஸ்ட் ஃபோர்த் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர்னு சொல்லும் போதே you should know what it is. இப்ப இந்தியா என்ன பண்ணோம், honestly speaking they should not force the issue at all. இப்ப அவங்க வந்துட்டு பியூட்டிஃபுல்லா ஆடுறாங்க, பேட் பால்ஸ் போட்டா பனிஷ் பண்றாங்க. கேஎல் ராகுல் லுக்ஸ் அப்சல்யூட்லி செட்டில்டு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாதுங்கும் போது இவங்க எப்படி, இன்னொன்னு சொல்றேன், இவங்க என்ன பண்ணணும்னா நாளைக்கு ஹோல் டே ஆடிடணும். ஆடிட்டு அடுத்த நாளும் உங்களுக்கு 98 ஓவர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு 6 ஓவர் ஆடிட்டு அவங்களுக்கு 90 ஓவர்ல உங்களுக்கு 430 ரன் கொடுக்கணும். அதுக்கும் போவான் அவன். If you ever think that they are going to defend nine, நான் உங்களுக்கு கேட்கிறேன், do you think England is going to defend or they are going to take their chances? நீங்க சொல்லுங்க. அவங்க வந்து கண்டிப்பா பேட்டா தான் விடுவாங்க. டேக் தேர் சான்சஸ் தான் கண்டிப்பா. பட் ஐ லைக் த வே இந்தியா ஃபேஸ் விக்கெட் விட்டாங்க 2. பட் தென் அந்த 3-3.5 ரன்ல போறது கரெக்ட் தான் நினைக்கிறேன் போயிட்டாங்க. ரொம்பவும் அவங்க இதா போகாம கரெக்ட் பேஸ்ல தான் போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் சார், இப்ப 98 ரன் லீடு சார். நாளைக்கு வந்து நீங்க சொல்ற கணக்குலயே வச்சுப்போம், 98 ஓவர் நாளைக்கு மழை வராம பிளே இருக்கு அப்படின்னா இந்த 3.3லயே ஆடட்டும், ஒரு 330 ரன் அடிச்சிருவாங்க. 330 இன்டூ இந்த 98 போட்டீங்கன்னா சொல்ற கணக்கு அந்த 420 வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 6 ஓவர் சும்மா ஆடுன்றேன். 98 ஓவர் கடைசி நாள்ல இருக்கும், 6 ஓவர் வச்சு ஒரு 440 ரன் 90 ஓவர்ல. அப்ப யூ கேன் ஹாவ் அட்டாக்கிங் ஃபீல்ட்ஸ். இப்ப அவங்களுக்கு 4.2 4.1ன்னா கொஞ்சம் பயப்படுவாங்க, டக்கு டக்கெல்லாம் நிறுத்த போறது இல்லை, டப்பு அடிக்க தான் போறாங்க.
அப்படிங்கும்போது ஓகே, நான் நோ மேட்டர் வாட் ஃபார் ஐம் நாட் கோயிங் டு ஸ்ப்ரெட் த ஃபீல்ட் அட் ஆல் என்ற உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் எப்போ வரும்? when you have 440 to defend in 90 overs. அந்த மாதிரி நீங்க இது பண்ணா உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. So, இந்தியா எதை பத்தியும் கவலைப்படாம, டெஸ்ட் ஜெயிக்கிறதெல்லாம் பத்தி கவலைப்படாம, நாளைக்கு ஹோல் டே இந்தியா ஆடினாங்கன்னா they will get that edge back. இப்ப எனக்கு ஒரே பயம் என்னன்னா, இந்த பும்ராவை யூஸ் பண்ணதான், அது என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. நான் உங்களுக்கு கேட்கிறேன், யோசிச்சு பாருங்க. இது இந்த மாதிரி பிளாட்டா பெர்மிங்கம் இருக்காது, லார்ட்ஸ் இருக்காது, ஓவல் இருக்காது, மான்செஸ்டர் இருக்காது. பும்ரா இல்லைன்னா இந்த அட்டாக் எப்படி வந்து கஷ்டப்படணும், அதுதான் எனக்கு ஒரே பயமா இருக்கே ஒழிய. இல்ல சிராஜ் வந்து பிளாட்ல தானே இப்ப பும்ரா தேவை மேக்சிமம். இந்த அசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா மத்தவங்க விக்கெட் எடுக்க மாட்டாங்களா? ஆசைதான் சார், எக்ஸ்பெக்ட் தெம் டு டெலிவர். நான் உங்களுக்கு கேக்குறேன், இப்போ இப்போ அவங்க பண்ணது கரெக்ட். வாட் தே டிட் வாஸ், நம்ம அதான் டிஸ்கஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பும்ரா ஆடியே ஆனோம், ஈவன் தோ இட் இஸ் கோயிங் டு பி பிளாட் அப்படின்னு. இப்போ ஒன்லி ஒன் ஹூ கேன் ரியலி மேக் இன்ரோட்ஸ் விச் இட் டிட். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, நீங்க cannot see your fast bowler like பிரசித் கிருஷ்ணா going for 6.4 an over. என்னதான் உங்களுக்கு பிளாட்டா இருந்தாலும் 6.4ன்றது கொஞ்சம் பயப்படக்கூடிய விஷயம். சிராஜும் பாத்தீங்கன்னா பேச்சஸ் பிரில்லியண்டா போடுறாரு, நிறைய பவர் பால்ஸ் போடுறாரு. ஒரு ரெண்டு பாசிட்டிவ் திங் எனக்கு போலிங்ல ஐ குட் சி ஜடேஜா த வே இ போல்டு, ஏன்னா பர்டிகுலர்லி வாட் இஸ் நீடடு. அதுக்கப்புறம் பும்ரா பத்தி பேசுறதுக்கு இதுவே கிடையாது. எனக்கு என்னன்னா, இது இஸ் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் அ டிரா. அதையும் நான் திருப்பி சொல்றேன், இந்தியா நாட் ரிஸ்க். நான் சொல்றதான் ட்ரை பண்ணுவாங்க. 440 ரன் 90 ஓவர்ல கொடுக்க பார்ப்பாங்க. they are not going to take any risk, or they are not going to really put இப்போ a pedal நீங்க on the டிரான்னு சொல்றீங்களா பீடா? எனக்கு என்னமோ ரிசல்ட் வந்துடும் போல தோணுது. ரிசல்ட் யார் பக்கம் வரும்னு நீங்க சொல்லுங்க. இப்ப வந்து எட்ஜ் இங்கிலாந்துக்கு ஸ்லைட் எட்ஜ் தான் நான் சொல்றேன். நீங்க சொல்லுங்க யார் பக்கம் வரும்னு. கிவ் மீ யுவர் அனாலிசிஸ், பாட்டம் லைன். இல்ல யாரு பக்கம் வேணா வரலாம் பீடா, ஆனா ரிசல்ட் வந்துரும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப ரிசல்ட் வரணும்னா இப்ப வந்து ரொம்ப சிம்பிள். இப்ப ஒண்ணு இந்த சுச்சுவேஷன்ல இந்தியா ஷுட் நீங்க கெட். என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? இங்கிலாந்து வின் ஆர் டிரான்னு நினைக்கிறீங்க அதானே? எனக்கு அப்படிதான் தோணுது. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. இப்போ இப்போ நீங்க வந்து எப்படியும் இந்தியா கொலாப்ஸ் ஆனா கூட ஒரு டார்கெட் 350 360 குடுத்துருவாங்க. அந்த பெர்மிங்ஹாம்ல பேர்ஸ்டோ இவங்களும் சேஸ் பண்ணாங்க, ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? ஒரு 360 ரன் பும்ரா இருக்கும் போது அவங்க 360 எல்லாம் பாத்தீங்கன்னா ஐ வுட் பி ரியலி ஒரிடு. 360 இங்கிலாந்து வில் சேஸ் பட் வெரி பேட்லி. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் ப்ரெஷர் பண்ணுவாங்க, பும்ரா நிறைய போலிங் போடணும், நிறைய போடணும். அதான் எனக்கு பயமா இருக்கு. இந்தியா வந்துட்டு டு டேக் த டிஃபீட் அகேன்ஸ்ட் தம் அவுட் ஆஃப் இட், தே ஹேவ் டு பேட் 98 overs, நாட் திங்கிங் அபவுட் எனிதிங். இங்கிலாந்து மத்த டீம்னு வச்சுக்கோங்களேன், பிளாக் பண்ணிடுவாங்க ஒரு லெவலுக்கு மேல. இப்ப நானே வந்து இப்ப சவுத் ஆப்பிரிக்கா டீமோட இருக்கேன், அந்த மாதிரி ஒரு பாட்டா ஒரு 433 90 ஓவர்னா ஹெட் கோச்ச போய் சொல்றேன், அப்பா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 90 மேட்ச் ஓவர்ல 433 டிஃபென்ஸ் ஆடி இதை முடிச்சிடலாம், நீங்க அடுத்த இது பாத்துக்கலாம், ரன் சேர்த்த சொல்லுங்க. ஸ்டோக்ஸும் பிரண்டன் மெக்கலமோ அதை பண்ண மாட்டாங்க. 433 சேஸ் பண்ணுவாங்க. நாளைக்கு இந்தியா ஹோல் டே ஆடி தேர் அன்டிஃபீட்டட். இஃப் தே டிடன்ட் கெட் போல்ட் அவுட், தேர் இஸ் ஒன்லி டூ ரிசல்ட்ஸ் பாசிபிள், இந்தியா வின்னிங் ஆர் டிரா. அதுக்கப்புறம் இங்கிலாந்து 433 90 ஓவர் அடிக்க முடியாது, அவ்வளவு இதெல்லாம் வந்து இவங்க போட மாட்டாங்க. ஸோ இப்ப இதான் இன்னைக்கு ஒரு லெவலுக்கு மேல தெரிஞ்சிரும்னா இன்னைக்கும் இட் இஸ் ஹேங்கிங் இன் பேலன்ஸ். அதுதான் சொல்லணும் உங்களுக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன் தட் இஸ் வாட் இந்தியா ஷுட் சே. இந்தியா ஷுட் வின் டுமாரோ 3 செஷன்ஸ், நாட் வரிங் அபவுட் த அவுட்கம் ஆஃப் த கேம். இதை இந்தியா டிராப் பண்ணாலும் இந்தியா வில் கோ வித் லாட் ஆஃப் கான்பிடன்ஸ் தி நெக்ஸ்ட் கேம் அட் பர்மிங்ஹாம். அதையும் சொல்றேன், இங்கிலாந்து வில் ஒன்லி கோ ஒன் வே அரவுண்ட். அது உங்களுக்கு தெரிஞ்சிடும் நாளைக்கு ஆல் அவுட் ஆறாங்களா இல்லையா. ஆல் அவுட் அவங்க ஆயிட்டாங்க அப்படின்னா, ஏன்னா தேர் நாட் ஸ்கோரிங் அட் ஆஸ் பிரிஸ்க் பேஸ் அஸ் இங்கிலாந்து இஸ் டூயிங் வித் 4.6. ஒரு 3.3 3.4ல போறாங்க. நாளைக்கு ஒரு 80 ரன் 80 ஓவர் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 80 ஓவர் ஆனா ஒரு 280 290 அடிப்பாங்க. 290 அடிச்சாலும் இப்போ ஒரு 100னா ஒரு 390 110 ஓவர் டேஞ்சர். நாளைக்கு நம்ம 20 ஓவர் இங்கிலாந்து ஆட்டானா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவா இருக்கும் போது, இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் இந்தியாஸ் அப்ரோச். தே ஹாவ் டு பிளே வித் காஷன் லைக் த வே அண்ட் இங்கிலாந்து ஹாஸ் டு கம் அண்ட் அட்டாக். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. நாளைக்கு கண்டிப்பா ரிசல்ட் சொல்ல முடியும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சரி, இப்ப இங்கிலாந்து பெர்ஸ்பெக்டிவ் வந்து பேசுங்க. அவங்க நாளைக்கு என்ன பண்ணணும்? ஃபோர்ஸ் தேர் கேம். ஆல்ரெடி நீங்க சொல்றீங்க இங்கிலாந்து ஜெயிக்கிறது தான் பாசிபிலிட்டி இப்போதைக்கு. வாட் ஷுட் தே டு டு லாக் அவுட் த கேம் அவுட் ஆஃப் இந்தியாஸ் இது அதான் ஹேண்ட்ஸ்? சார் பண்ணிட்டு இருக்காங்க. they were very attacking. இன்னைக்கெல்லாம் they were very attacking. they trying to ball bouncers, யார்கர்ஸ் போடுறாங்க. ஸ்டோக்ஸ் ஆல் ஆஃப் சடன் இந்த 10 வருஷம் முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கால பார்த்த 2015 அந்த மாதிரி போடுறாரு அவரு. குவிக்கா போடுறாரு. ஒரு சில இந்த ஜாஷ் டங்கும் குவிக்கா போடுறாரு, பட் அங்க எங்க ரன் கொடுக்குறாரு. Oaks is going to be the key there, whether he can strike. England will only go continue what they have been really beautiful ஆனாரு கேஎல் ராகுல்.
சாய் சுதர்ஷனும் நீங்க எதுவுமே சொல்லவே முடியாது. அவங்க அட்டாக்கிங்ல தான் போறாங்க, அவங்க ஜெயிக்கணும்னு தான் போறாங்க, அவங்க ஜெயிக்கணும்னு தான் போனோம். இப்ப அவங்களும் ஃபீல்ட ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு லஞ்சுக்குள்ள ஒரு விக்கெட் கூட விழலன்னா செத்துரும் கேம். So England will put the pressure on India by attacking. How is India going to respond batting 98 overs is going to be the key. ஓகே. ஸோ நாளைக்கு தான் முக்கியமான நாள், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். உங்களோட ஃபைனல் தாட்ஸ் அப்படியே சொல்லிருங்க. நீங்க சொல்ற மாதிரி தான் நாளை உனது நாள் அப்படின்னு இன்டைரக்டா சொல்றீங்க. ஆனா யூ ஆர் வெரி கான்பிடென்ட் இந்தியா ஜெயிக்கும்ன்ற அந்த பாடி லாங்குவேஜ் உங்ககிட்ட தெரியுது எனக்கு. அது சான்சஸ் அதான் சொல்றேன். நாளைக்கு அந்த 98 ஓவர்ஸ் இந்தியன் ஆடி ஃபேன்ஸா ஆசைப்பட்டுட்டே தானே இருக்கும் பிடா, 90ஸ்ல ஆச- இருந்து. ஆ- ஆசைப்படல. the position what it is right now, what you are saying can happen 100%. திருப்பியும் சொல்றேன், இந்தியா ஆல் அவுட் ஆல் என்ன, இந்தியா இங்கிலாந்து இஸ் நெவர் கோயிங் டு வின்ன்றதுனால நீங்க ஆசையும் படலாம். உங்க அனாலிசிஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்தியா ஜெயிக்கும் நீ எதிரும் பார்க்கலாம். பாப்பா நாளைக்கு என்ன நடக்குது. நாளைக்கு ஃபர்ஸ்ட் செஷன், இங்க ஃபர்ஸ்ட் செஷன் செகண்ட் செஷன் டேஞ்சர் எல்லாம் கிடையாது. ஷாமா பிளாட்டா இருக்கு பிச்சு. அவங்க ஸ்டில் அவங்க வந்து கேள்றாள் அதே மாதிரி நங்கூர மாதிரி நிக்கணும். நின்னுட்டு they have to see they put the pressure on England on day 5. இதே மாதிரி தான் போன சீரீஸ்ல வந்து 2 செஷன்ல ஆல் அவுட் பண்ணாங்க. விராட் கோலி சொன்னாராம் 60 ஓவர் இருக்கு, லெட்ஸ் மேக் ஹெல் அவுட் ஆஃப் தம் இன் 60 ஓவர்ஸ்னு. அதை பண்ணாங்க. 90 ஓவர்ஸ் 433 ரிசல்ட் ஒன்னே ஒன்று தான் வச்சு இருக்க பார்ப்பாங்க. ஒருவேளை இங்கிலாந்து சர்வைவல் காண்டா மாட்டிப்பாங்க. தட் இஸ் த கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் தே ஆர். நாளைக்கு பார்ப்போம் என்ன நடக்கிறதுன்னு. நீங்க இன்னும் கான்பிடண்டா இருக்கீங்க, ஐ கேன் see that. நான் ஒரு ஆனஸ்டா சொல்றது, வே திங்ஸ் ஆஃப் gone now with 98 runs and 2 டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் லாஸ்ட். இங்கிலாந்து got slight advantage. அப்படி இப்படி மாறி மாறி போயிட்டு இருக்கு. டே 1 நோ எட்ஜ், டே 2 இந்தியா எட்ஜ், டே 3 இங்கிலாந்து எட்ஜ், டே 4 யாருக்கு எட்ஜ் இருக்கோ டே 5ல மாறத்துக்கான சான்ஸ் இருக்கு. கம் பேக் அண்ட் see how both the teams have really punched, you know, என்ன சொல்றது, பஞ்சஸ் ஆஃப்டர் பஞ்சஸ் against each other. நாளைக்கு உங்க ஆஃப்டர் எபிசோட வந்து பார்ப்போம். until then thanks a lot and bye bye.